திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மன்னார்குடி, நீடாமங்கலம், உள்ளிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் மற்றும் கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டாரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க தான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். அக்கட்சி விவகாரங்களை அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கும் என்றும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற வினாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் அதிமுக தலைமையின் கீழ் தாங்கள் போட்டியிடுவதால் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களே முதலமைச்சர் ஆவார்கள் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான நேரம் இருப்பதால் இன்னும் சில காலத்தில் அனைத்தும் தெளிவாகிவிடும் என்றும் பதிலளித்துள்ளார். இந்தி யாருக்கும் எதிரி இல்லை என்றால் தமிழும் அப்படித்தான் என்பதை உணர்ந்து அமித்ஷா தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வதுதான் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு நல்லதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ளட்டும். எத்தனை பேர் தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம், அதுதான் உண்மையான நேஷனல் இன்டகிரேஷனாக இருக்கும். தமிழ்நாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தால் அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைத்தால் ஏமாந்து போவார்கள் என்று கூறினார். தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஏமாந்துதான் போவார்கள். அவங்களுக்கு எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டில் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அண்ணாவை விமர்சனம் செய்ததை கண்டிக்காததற்கு அதிமுக வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் கனிமொழி எம்பி சாடினார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பகல் கனவு காண்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அமித்ஷா என்ன திமுக ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார், அவர் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னா சொல்லுவார். ஆனால் அவர் பகற்கனவு கண்டு கொண்டு தூங்கி கொண்டு சொல்லுகிறார். தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்விக்கு இபிஎஸ் பெயரை அமித்ஷா குறிப்பிடாதது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கமளித்துள்ளார். திமுக முதலமைச்சர் எடப்பாடி ஆட்சி, எடப்பாடி முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ண, அவர் கூட்டணி கட்சியில் இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்னைக்குள்ள பேசக்கூடாது, அன்னைக்கே அமித்ஷா அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவெடுப்பார்கள் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார்.
கீழடி அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே பெருமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ் நாளிதழுக்கு பேட்டியளித்தவர், தமிழ்நாட்டில் எங்கு தொன்மையான நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது இந்தியா முழுவதற்கும் பெருமையான விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சர்வதேச தரத்திலான ஆதாரங்களின் அடிப்படையில்தான் உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளும் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ராமர் பாலம் அறிவியல் பூர்வமானதா என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். தொல்பொருள் துறையினர், தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர் அதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அதுதான் அறிவியல் பூர்வமான ஒன்று. வேறு என்ன அறிவியல் பூர்வமான ஒன்று? விமானத்தில் பறக்கிற பிரதமர் மோடி நான் ராமர் பாலத்தை பார்த்தேன் என்று சொல்கிறாரே, ராமர் பாலம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல என்று இதே தொல்பொருள் ஆராய்ச்சி துறை அறிக்கை வழங்கியிருக்கிறது. அதை பார்த்து ராமர் பாலத்தை நான் வானத்திலிருந்து பார்த்தேன் என்று சொல்லும்போது அதில் என்ன அறிவியல் பூர்வமான ஒரு நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது? அறிவியலுக்கு முற்பட்டது தொல்பொருள் ஆராய்ச்சி என்றும் TKS இளங்கோவன் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 36 தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. சாகித்ய அகாடமி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கருணாநிதி குறித்து நூற்றாண்டு சிறப்பு மலர் மற்றும் அவரது கட்டுரை தொகுப்பை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சாகித்ய அகாடமி விருதாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்பட்டதாக கூறினார். கனவு இல்லம் திட்டத்தினுடைய நிகழ்ச்சியா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கனவு இல்லம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம், படைப்பாளிகளை அவங்க வாடுகிற காலத்திலே போற்றணும் என்பதுதான். அதனைத் தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செயல்படும் ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 11 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம், சூளைமேடு அஞ்சுகம் தொடக்கப்பள்ளியில் விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் முதலமைச்சர் கண்டு ரசித்தார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் திமுக அரசை ஆதீனங்கள் பாராட்டினர். திராவிட மாடல் அரசு ஆன்மீக அரசாகவும் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் ஆதீனங்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். எல்லோரும் சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் அரசு என்று. சற்று அதை மாற்றி சொல்ல வேண்டும், இது ஒரு ஆன்மீக அரசு என்று. காரணம், இவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளை பார்த்து கொண்டிருந்தாலும், நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாலும் கூட அதிகமாக எங்கள் துறைக்கு மட்டும்தான் அதிக திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரி முதல் தொடக்கப்பள்ளி வரை அத்தனை கல்வி நிறுவனங்களிலேயும் தன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆன்மீக முதல்வராகவும் விளங்குவர் தான் நம்முடைய முதல்வர். ஏராளமான கோவில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மிகச்சிறப்பாக ஆன்மீக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம். எது கோடி புண்ணியம்? ஏழைக்கு பாரதி சொன்னார். அதை நிறைவேற்றி காட்டுகிறவர் நம் முதல்வர் அவர்கள். எட்டா கனியாக இருந்த கல்வியை எல்லா பிள்ளைகளின் கைகளிலும் பறித்து கொடுத்த அன்புக்குரிய முதல்வர் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 6000 ஏக்கருடைய மதிப்பு 6000 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசு, இந்த அறநிலைத்துறை மூலம் கையப்படுத்தியிருக்கின்றார். இப்படி பல்வேறு வகையிலே இந்த அறநிலையத்துறை சட்டம் என்பது பல்வேறு நிர்வாகங்கள், திருக்கோயில்கள் எல்லாம், திருமணங்கள்லாம் நிர்வாகம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. இதுவரைக்கும் சுதந்திரம் ஏற்பட்ட பிறகு அரசு விழாக்களில், அதுவும் குறிப்பாக அறநிலையத்துறை விழாக்களில் இவ்வளவு ஆதீனங்களை ஒவ்வொரு விழாக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது. ஒவ்வொரு விழாவாக இருந்தாலும் அவர்கள் முதல்வர் அவர்கள் யாராவது ஒரு ஆதீனம் வர வேண்டும், அவருடைய ஆசையோடு நடைபெற வேண்டும் என்று எங்களை எல்லாம் எப்படியாவது அவர்கள் அழைத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று மாலை 6 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்வதாக கூறப்பட்டுள்ளது.